பட்டா போட்டு வித்துருவாங்க, மன்னராட்சி நடக்கும். மணலும் இருக்காது, கல்லும் இருக்காது, மலையும் இருக்காது, மரமும் இருக்கு. நீங்க திமுகவை பத்தி தவறா பேசுனீங்களா உடனே ஜெயில். ஆனா குற்றவாளிகளுக்கு ஜெயில் கிடையாது. இங்க எத்தனையோ எத்தனையோ பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில கிராமப்புறத்துலலாம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் ஓட்ட பஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு பெண்களுக்கு. 40 எம்பிகளும் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண வைக்கிறேன்றதுக்கு 100%. அதுக்கு அது அவங்க திமுகவோட ஸ்டைல் தான் அது. தலைவர் தான் கீழே தவழ்ந்து போட்டு ஆட்சி வாங்கினாருன்னு சொல்லி அவரை தான் கிரிட்டிசைஸ். அது நல்லா இல்லைல்ல. யார் வேணா யார் காலில் வேணா விழலாம். அண்ணாமலையும் சின்ன சின்ன பசங்க பிராமண பசங்க காலில் விழுந்தாரு. அண்ணாமலை மாதிரி ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸ் நான் பார்த்தது இல்லை. நேயர்களே வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகையும் அரசியல்வாதியுமான காயத்ரி ரகுராமன். வணக்கம். வணக்கம் மேடம். இப்போ சமீபத்தில் அமித்ஷா வருகை மதுரையில மையம் கொண்டிருக்கிறாங்க. பல உச்ச நட்சத்திரங்களும் சரி, அரசியல் தலைவர்களும் சரி. அமித்ஷாவோட வருகையை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏதாவது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரா தமிழகத்தில்? டெஃபினட்டா. இன்னைக்கு அவரோட லைக் மைண்டடா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தலைவர், சாணக்கியத்தன்மை உள்ள தலைவரை இன்னைக்கு அவர் தான் இன்னைக்கு கூட்டணியில் தலைவராக தேர்ந்தெடுத்து தமிழ்நாடு ஜனநாயக கூட்டணி அப்படின்ற ஒரு கூட்டணிக்கு எடப்பாடியார் அவர்கள் தான் தலைமை தாங்குவார். அவர் தான் சிஎம், அவர் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன்றைக்கி அது லைக் மைண்டட். ஏன்னா 2 பேருமே நான் பார்த்த வரைக்கும் அந்த சாணக்கியத்தன்மை உள்ளவர்களில் 2 பேருமே ஈக்குவல் அப்படின்றது தான் நான் சொல்வேன். நான் ஆமாம், ஏன்னா 2 பேருமே எனக்கு பரிட்சயம் இருக்கிறனால நான் சொல்கிறேன். நான் ஏன்னா அவரோட மைண்ட் செட்டு, அவரோட தாட்டு, நம்ம எப்படி பவருக்கு வரணும், அந்த லீடர்ஷிப்போட ஸ்ட்ராங் ஹோல்ட் அப்படின்லாம் பார்க்கும்போது அமித்ஷாஜிக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது இருக்குது. அரசியல் தந்திரங்கள், அரசியல் எப்படி மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படி கொண்டு வரக்கூடிய ஒரு மைண்ட் செட் அவருக்கு இருக்குது. அதே மாதிரி ஆளுமை மிக்க தலைவர் பார்த்திங்கன்னா எடப்பாடியார் அவர்கள் எத்தனையோ நெருடல்கள், நெரிசல்கள் எல்லாமே கொடுத்து, கஷ்டங்கள் கொடுத்து, எத்தனையோ பேர் அவர் மேலே பேரை கொண்டு வரணும்னு நினச்சவங்க அதெல்லாம் தட்டி இன்னைக்கு அதெல்லாம் உடைச்சி இன்னைக்கு அவரும் ஒரு அரசியல் தந்திரத்தை பயன்படுத்தி அவர் ஒரு நல்ல இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றி, தொண்டர்களை காப்பாற்றி, தமிழ்நாட்டுக்கு 4.5 ஆண்டு ஆட்சி, நல்லாட்சி கொடுத்து, மக்களுக்கு நல்லது கொடுத்து, இன்னைக்கு ஐயா எடப்பாடியார் அவர்களை மிஸ் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு இது இருக்குது. ஸோ இந்த 2 பேர் பெரிய தலைகள் 2 பேரும் கை கோர்க்கும் போது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கொண்டு வருவாங்க, நல்ல விஷயங்கள் கொண்டு வருவாங்க, நல்ல அரசியல் கொண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு அப்படின்றது தான் நான் சொல்வேன். 2 பேருமே சாணக்கியத்தனம் வாய்ந்த அரசியல் தலைவர்கள் என்பது மாற்று கருத்தே இல்லை. எப்படி எப்படிலாம் ஆட்சி அமைக்கணுன்ற வியூகம் வகுத்து எம்எல்ஏ எப்படி வாங்கணுன்றது அமித்ஷா அவர்கள் அழகாக செய்வார். அது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். பல்வேறு மாநிலங்களில் பாஜக ஆட்சியே செய்யாத மாநிலங்களில், ஈவன் வெற்றி பெறாத மாநிலங்களில் எம்எல்ஏக்களை ஒரு கட்சி தான் உருவாக்கணும். ஆனால் இவங்க விலை கொடுத்து வாங்கியும் வின் பண்ணதை நம்ம பார்த்துருக்கோம். இந்த பக்கம் வாங்க, எடப்பாடியார் அப்படி பார்க்கும்பொழுது அவர்கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைச்சு நீங்க பாத்துங்க, நான் வரும்போது கொடுங்கன்னு சொல்லிட்டு பண்ணவர். இவரும் சாணக்கியத்தனமா ஒரு 4 ஆண்டுகால ஆட்சியை ரன் பண்ணிருக்காரு. ஆனா 2 பேரும் சேரும் பொழுது திமுகவை சாணக்கியத்தனமா வீழ்த்துவாங்கன்றது நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பாக. நீங்க இப்போ அங்க சாணக்கியத்தனம் அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா இப்போதைக்கு உறங்கும் ஆட்சியாக தான் நான் பார்க்குறேன். திமுக ஆட்சி மக்களுக்கு எதுவும் வெறும் அனௌன்ஸ்மெண்ட் இது மட்டும் கொடுத்து நம்ம இந்த திட்டம் நான் கொடுக்குறேன், அந்த திட்டம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் கொடுத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் இது போய் மக்களிடம் போய் சேருதா? பாதுகாப்பு இருக்கா? முதியோர்லேருந்து சிறுவயிறு கை குழந்தைக்கு வரைக்கும் இன்றைக்கி பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. அப்படின்ற போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி டாஸ்மாக் தலைவிரிச்சு டாஸ்மாக் ஊழல் தலைவிரிச்சு ஆடுது. ஏகப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி சிறுவர்கள் ஸ்கூலுக்கு செல்லும் மாணவர்கள்லேருந்து
எத்தனையோ பேர் வந்து இன்னைக்கு டாஸ்மாக் மூலமாக அவங்க வாழ்க்கையை தொலைச்ச எத்தனையோ குடும்பங்கள் வந்து தாலி அறுப்பு அப்படின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்றது தான் நான் சொல்வேன். ஸோ அந்த அளவுக்கு இருக்கும்போது தமிழ்நாடு வந்து ஸ்தம்பிச்சு போயிருக்குன்றது தான் நான் சொல்வேன். ஏகப்பட்ட இடத்துல கொலைகள். நீங்கள் கொங்கு பகுதியிலேயே நீங்கள் எடுத்துக்கோங்க. கொங்கு நாட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே முதியோர்களை பார்த்து நீங்கள் வந்து எதுக்கு கொலை பண்ணுறாங்க, இது ஒரு மாதிரி சீரியல் கில்லிங் மாதிரி தான் இருக்குது அப்படின்றது தான் நம்ம சொல்ல முடியும். இதுக்கு தரோவான இன்வெஸ்டிகேஷன் வந்து நடத்த மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி போலீஸ் வந்து இம்மீடியட்டாக ஏதோ இன்னொரு குற்றவாளி, இவர் தான் குற்றவாளி, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க குற்றவாளி, எதிர் வீட்டில் இருக்கிறவங்க குற்றவாளி மாதிரி மிரட்டி அந்த மாதிரி பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து கேள்விப்படுறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி அந்த அச்சுறுத்தல்லையே வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு முழுக்க இருக்குது அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும். நீங்கள் திமுகவை பற்றி தவறாக பேசுனீங்களா உடனே ஜெயில். ஆனால் குற்றவாளிகளுக்கு ஜெயில் கிடையாது. ஆனால் வந்து திமுகவை பற்றி தவறாக பேசுகிறவங்களோ, திமுகவை தாக்கி பேசுகிறவங்களோ, திமுகவோட செய்கிற தவறுகளை பற்றி குற்றச்சாட்டுகளை எடுத்து வச்சாலோ அவங்களுக்கு உடனே அவங்களுக்கு ஜெயில். அதுதான் நீங்கள் தமிழ்நாட்டை பற்றி பேசுங்க. நீங்கள் வந்து நேஷ்னல் இப்போது நம்ம வந்து சந்திக்க போகிறது வந்து மாநில அரசியல். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிடம், நான் பாஜகவை பற்றி நான் பேச முடியாது, ஓகேங்களா? ஸோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது, அம்மா இருக்கும்போது சரி, இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கும்போது இமீடியட்டாக வந்து போலீஸ் மீதியோ யாரும் போலீஸ் வந்து அதிகாரிகள் தவறு செய்தாங்களோ இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கப்படும். ஜெயலலிதா இருக்கும்போது தவறுகள் பெரிய அளவில் இருந்ததில்லை, இது உடனே நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனால் எடப்பாடி ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய இதே போல பல பிரச்சனைகள் இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, அது வந்து சிபிஐக்கு மாற்றிருக்காங்க. திமுக அரசு குற்றச்சாட்டு வச்சா இல்லை அப்படி கிடையாதுங்க. இப்போ திமுக அப்படி நீங்கள் பார்த்தாச்சுன்னா திமுகவோட எத்தனையோ பாலியல் குற்றச்சாட்டுகளில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் எதுவுமே சிபிஐ விசாரணைக்கு போக மறுத்துருக்காங்க. கிடையாது. ஏன்னா உங்கள் கிடையாது. இல்லை என்ன பேச விட்டீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு. இல்லைன்னா நீங்கள் பேசணும், நீங்கள் பேசுங்க, நான் கேட்குறேன். இல்லை, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சிபிஐ விசாரணைக்கு போனால் தான் அது நல்லது. ஏன்னா உங்களோட கட்சி அனுதாபியோ இல்லை வந்து நிர்வாகியோ இல்லை வந்து நீங்கள் வந்து எப்படி வேணால் கதையை மாற்றிக்கிறீங்க, உங்களுக்கு சூட்டபிளாக நீங்கள் மாற்றிக்கிறீங்க. அண்ணாமலை ஒரு பக்கம் வந்து ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் இவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறாங்கன்றாரு. உடனே சுப்பிரமணியம் வந்து சொல்கிறாரு நான் எல்லாரு கூடயும் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு இது இருக்கும்போது, ஸோ இந்த மாதிரி தமிழ்நாடு போலீஸ் இது வந்து இன்னும் கேமராலாம் ஒர்க் ஆகலை. அதுவும் மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகத்தில் இந்த மாதிரி கேமரா ஒர்க் ஆகலை, சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலை, ஒரு செக்யூரிட்டியும் இல்லை. அப்படின் போது ஒரு அந்த மாணவி வந்து கொடுத்த குற்றச்சாட்டில் ஒரு சார் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த சார் இன்னி வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கிற திமுக. நம்ம வந்து நம்ம விக்டமோட விஷயம்தான் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக எடுக்க முடியும். ஆனால் அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து இந்த பாலியல் குற்றச்சாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தப்பிக்க விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு ஒரு காரணத்துக்காக தான் நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு போலீஸ் மேலே இந்த மாதிரி ஒரு இவங்க சரியாக செய்யலைன்னு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம் இருக்கக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக தான் சிபிஐக்கு வந்து நீங்கள் எடுத்து நடத்துங்க, யார் குற்றவாளியும் தண்டனை கொடுங்க. இன்றைக்கி தண்டனை வந்தாச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த சாரோ இந்த பின்னணியில் வந்து யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, எந்த போலீஸ்கிட்ட பேசுனாங்க, அந்த போலீஸ் அதிகாரிகள்லாம் இன்னும் வந்து அந்த பொசிஷனில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். பொள்ளாச்சி பாலியல் வழக்குல ஒரு அமைச்சருடைய பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் வந்து அதுக்கு வந்து உதயநிதி சொன்னதுக்கு வந்து கோர்ட்டிலேருந்து இந்த விஷயமே வந்திருக்கு. ஸோ சிபிஐ விசாரணை, அதுதான் நான் சொல்கிறேன். சிபிஐ விசாரணை சென்றதாலன்னா இது யாரெல்லாம் உண்மையான குற்றவாளி, யாரெல்லாம் உண்மையான குற்றவாளி இல்லைன்றது தெரிய வந்தது அப்படின்றது தான். அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் 5 மாதத்தில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் மீது அந்த குற்றத்தை நிரூபிக்கப்பட்டு வழக்கினுடைய தீர்ப்பே வந்துருச்சு. அர்ஜென்சி. பொள்ளாச்சி வழக்கு அதில் யாரை காப்பாற்ற ட்ரை பண்ணாங்கன்றத தெரியல. ஆண்டுகள் வந்து நடைபெற்றது. இவ்வளோ சீக்கிரம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒரு பெண் அதிகாரிகளை பயன்படுத்தி
முறையான இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதை ஜட்ஜு வந்து மீதி பெண்கள்லாம் என்னன்னாங்க? இங்கே எத்தனையோ எத்தனையோ பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில கூட வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, தாம்பரம்ல ஒரு சிறு வயது பெண்மணி ஏதோ அங்க இருக்கிற செக்யூரிட்டி வந்து பாலியல் குற்றச்சாட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை இந்த மாதிரி வழக்குகள் ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு. ஆனா அதுல வந்து எஸ்கேப் ரூட் தான் இன்னைக்கு திமுக வந்து கண்டுபிடிக்குதே தவிர ஒரு பெண்மணிக்கு கிடைச்சது, நீதி கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம். ஆனா அனைத்து பெண்களும் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும், நீங்க அண்ணா நகர்ல நடந்திருக்கு, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்திருக்கு, அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில நடந்திருக்கு. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துல வந்து இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழக ஒரு மாணவிக்கு மட்டும் கிடைச்ச நீதி வந்து அனைத்து பெண்களுக்கும் கிடைக்கும் அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா? இது வந்து நீங்க ஷட் பண்ண முடியாது. இதை ஷன் பண்ண முடியாது. இன்னைக்கு ஜீவா அவங்க கீதா ஜீவன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐயோ அவர் நல்லவராக இருந்திருப்பாரு. இது அவங்களோட குழந்தையா இருந்தா, ஒரு தாய் அவங்களோட குழந்தையா இருந்தா, அந்த செக்யூரிட்டி நல்லவராக இருந்திருப்பாரு, நாங்கள் நல்லவர் தான் நினச்சி போட்டோம். அதை வந்து அவங்க பாலியல் குற்றச்சாட்டு பண்ணிட்டாங்க, நாங்கள் எப்படி இது நடந்ததுன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறது. ஒரு தாய், இது நானாக இருந்தால், ஒரு தாயாக இருந்தால், அந்த குழந்தையோட தாயாக இருந்தேன்னா எவ்வளோ ஒரு பதற்றம் இருக்கும். அவர் நல்லவராக இருந்திருப்பாருன்ற ஒரு வார்த்தை வந்திருக்குமா அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஸோ முழுக்க முழுக்க அவங்க வந்து பாலிஷ் பண்ணி குற்றவாளிகளை ஏன் காப்பாற்ற ட்ரை பண்ணுறீங்க அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறிங்க. குற்றவாளி எதுக்கு காப்பாற்ற ட்ரை பண்ணுவோம்? இன்னைக்கு அந்த குழந்தையோட கால் முறிவாகி அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இன்னைக்கு ஒவ்வொரு குழந்தைங்களும் நடக்குதுங்க. நம்ம வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான் இது நடக்குதுன்ற மாதிரி நான் இது பண்ணல. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு இந்த சடனாக மூடினது ஒரே காரணம், யார் அந்த சார்னு ஒரு கேள்வினால தான் இந்த 5 மாசத்துல வந்து அது எப்படியாவது மூடணும் அப்படின்றது வந்து அது ஒரு ஓகே, இது மூடியாச்சுன்னா அந்த யார் இந்த சார்ன்ற கேள்வி வராமல் போயிடும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இது அவசரம். இதில் அண்ணாமலையோட ரோல் வந்து சமீபத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டாரு. நீங்களோட ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றீங்க, உங்ககிட்ட எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கொடுக்க வேண்டியது தானே கோர்ட்ல. அதுதான் வீடியோ எடுத்து போடுறீங்க. அது வந்து அரசியல் ஆதாயம் இவர் பார்த்துருக்காரு. அது வர இந்த அண்ணாமலை மாதிரி ஒரு டர்ட்டி பாலிட்டிக்ஸ் நான் பார்த்தது இல்லை. ஆல்தோ எங்களுக்கு கூட்டணியில் இருக்கிற ஒரு நிர்வாகியாவோ இல்லை வந்து இப்போ மெம்பர் உறுப்பினராக இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முன்னாள் தலைவர், அந்த முன்னாள் தலைவர்ன்றது என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவர் என்னென்ன டர்ட்டி பாலிட்டிக்ஸ் பண்ணாருன்றது எனக்கு தெரியும். ஸோ ஆனால் இன்னைக்கு வந்து கூட்டணி வந்து பலமாக ஒரு எந்த வாக்குகளும் செதறாமல் ஒரே கூட்டணியாக இருந்து நம்ம இந்த திமுகவை வந்து வீழ்த்தணும். ஏன்னா இதுக்கப்புறமும் மீண்டும் இன்னொரு டேர்ம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு மொத்த ஏரியாவும் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் தமிழ்நாடு ஏரியான்னு வச்சுக்கோங்களேன், அது மொத்தத்தும் அவங்க குடும்பத்தை சார்ந்த விஷயமா போயிடும். மன்னராட்சி பட்டா போட்டு வித்துருவாங்க, மன்னராட்சி நடக்கும். மணலும் இருக்காது, கல்லும் இருக்காது, மழையும் இருக்காது, மரமும் இருக்காது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம ஒரு எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறோம். அதே கட்சியில் ஒரு இதே போன்ற ஒரு விஷயங்கள் நடக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாலியல் குற்றச்சாட்டை வந்து ஆளுங்கட்சி செய்யுதுங்கன்னு நம்ம சொல்லும்போது பாஜகவிலையும் அந்த மாதிரி நடந்திருக்கும்ல குற்றச்சாட்டுகள். 100% மனிதர்களாக நடக்கக்கூடிய ஒரு பாலியல் குற்றச்சாட்டுகள் எல்லா கட்சியிலையும் எல்லா ஆட்சியிலையும் நடந்திருக்கு, எல்லா கட்சியிலையும் நடந்திருக்கு. சில நிர்வாகிகள் புத்தி சுவாதி இல்லாத நிர்வாகிகள், அதாவது விரக்தியா அந்த சொல்கிறது, அந்த மென்டலி அன்ஸ்டேபிள் பீப்புள், ஒரு சைக்காட்டிக் பிஹேவியர் இருக்கிறவங்க இந்த பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபடுவாங்க. ஆனால் அவங்கள காப்பாற்றணும்னு நம்ம ஆசைப்படக்கூடாது. ஓகேங்களா? அவங்கள காப்பாற்றணும் ஆசைப்படக்கூடாது. அதுதான் எனக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிடிக்கும். ஏன்னா வந்து இவங்களை காப்பாற்றணும், நம்ம ஆளுங்க இவங்களை காப்பாற்றணும், தப்பு தான் அப்படின்றது வந்து தெளிவாக இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். பிஜேபியில் அந்த மாதிரி நீங்கள் இருந்து வெளியே வந்ததுல அங்கே உள்ளார அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய நடந்துட்டு இருக்கா? யாராவது ரிவீல் பண்ண முடியுமா? அது ரிவீல் பண்ண வேண்டியது இப்போ என்னோட பொறுப்புக்கு அப்படின்னு நான் இவ்வளோ நாளாக சொல்லிட்டு தான் இருந்தேன். அது அண்ணாமலை குற்றவாளிகளை காப்பாற்றிக்கிட்டே வந்துட்டு இருந்தாரு. ஸோ நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியல. அதுதான் வெளிப்படையாக சொல்கிற மாதிரி எதனா இருக்கா? அந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு. அங்கே நிறையா பேர் வந்து அழுதுருக்காங்க, நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து அழுதுருக்காங்க, நிறைய பேர் வந்து இது பண்ணியிருக்காங்க.
அதுக்கெல்லாம் கூட நான் கேள்வி கேட்டிருக்கேன். ஏன் நீங்கள் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கேன். அது வந்து அதான் எனக்கு அந்த அண்ணாமலையோட தலைமை பிடிக்காததுனால தான் எனக்கு வந்து வெளியில் வந்தேன் நான். இப்போ நீங்க ஒரு முதல்ல ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு வச்சீங்க. ப்ராமிசஸ் எதுவும் வந்து டிஎம்கே நிறைவேற்றல, ம் கொடுத்த வாக்குறுதியை அவங்க காப்பாற்றல. ம் இந்த நிறைய விஷயங்கள் தொடர்ந்து அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சில விஷயங்களை நான் முன்வைக்கிறேன். இந்த இலவச பெண்கள் பேருந்து, ம் வேலைக்கு போகும் கையில காசு இல்லை, நான் ஃப்ரீயா வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ம் எனக்கு சாப்பாடே இல்லை, ஸ்கூல் போக முடியாது, காலை உணவு திட்டம், இந்த மாதிரி விஷயங்களும் ஒரு நல்ல விஷயங்களும் பண்ணிட்டு வராங்க. இதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன்? அதுதான் நான் சொல்கிறேன். நல்ல விஷயங்கள் இது வந்து இவங்களா ஆரம்பித்த ஒரு விஷயம் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. சத்து உணவு திட்டமாக இருக்கட்டும், மதிய உணவு திட்டமாக இருக்கட்டும், இன்னைக்கு அதெல்லாம் வந்து அடாப்ட் பண்ணி நம்ம வந்து காங்கிரஸ்லேருந்து ஃபஸ்ட்டு காமராஜர் ஐயா வந்து நம்ம பெருந்தலைவர் அவர் கொண்டு வந்த ஒரு விஷயம். அப்புறம் வந்து எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதே மாதிரி சத்து உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி அம்மா அவர்களும், அதுவும் குழந்தைகள்லேருந்து முதியோர் வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த திட்டம், அதாவது சாப்பாடு மட்டும் இல்லை, வயசுக்கு வருவதுலேருந்து கல்யாணம் ஆகாத வரைக்கும், படிக்கிறது, படிப்பு விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வீட்டில் நம்ம பெண்களுக்கு வந்து சிரமம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிக்சி கிரைண்டர் வந்து கொண்டு வந்தது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கொண்டு வந்தது வந்து 1000 ரூபா. அந்த 1000 ரூபா இன்னைக்கு வந்து பார்த்துக்கோங்க. 1000 ரூபா கொடுக்குறீங்க, சந்தோஷம். அது எத்தனை பேருக்கு போய் சேருது நீங்கள் பாருங்கள். அதை நீங்கள் இப்போ டீட்டெயில்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த 1000 ரூபா வந்து பாதி பேர் லாஸ்ட் இயர் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் பேர் வந்து வெளியில் எடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து பணம் ஏற்கனவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணி, அவங்களுக்கு வண்டி இருக்குது, அவங்களுக்கு அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியில் எடுத்துட்டாங்க. ஸோ ஆனால் அப்ளை பண்ணுறாங்க. ஆமாம், குறை சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் வந்து நான் மக்களை குறையே சொல்ல மாட்டேன். அவங்களோட உரிமை கேட்கறது, அவங்களோட உரிமை. இவங்க வந்து சரியான முறையில் மக்களுக்கு போய் அந்த 1000 ரூபா கொண்டு போய் சேர்க்கறது கிடையாது. 1. 2வது, இங்கே விலைவாசி எல்லாத்தையும் உயர்த்திட்டாங்க, டேக்ஸ் எல்லாத்தையும் உயர்த்திட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்றைக்கி டாஸ்மாக்குக்கே இன்றைக்கி வந்து சண்டை போட்டு அந்த 1000 ரூபா கூட இந்த டாஸ்மாக்குக்கு தான் போகுது. ஓகேங்களா? புருஷனுங்களும் இன்றைக்கி வந்து சில லேடிஸே வந்து குடிக்கிறாங்க பாடி பெயின்னால். ஏன்னா அவங்க இந்த 100 நாள் வேலை திட்டம் போகிறனால அந்த பாடி பெயின், அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு அவங்க வந்து அதுக்கு மெடிசன் எடுக்காமல் அவங்க வந்து ஒரு இதுதான் நம்மளுக்கு தீர்வுன்ற ஒரு நிலைக்கு போயிடுறாங்க. சில பேர் வந்து ரக்தியில் மன உளைச்சலில் குடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த 1000 ரூபா அதுக்கே போயிடுது. ஓகேங்களா? ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்குற அந்த ஸ்கூலுக்கு கொடுக்குற 1000 ரூபாவும் அதில் தான் போகுது. நீங்கள் வந்து கிராம பகுதியிலலாம் போய் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப அப்செட். ஏன்னா அழுகிறாங்க, பெண்கள்லாம் அப்படியே அழுகிறாங்க. அக்கா நீங்கள் வந்து டாஸ்மாகை வேண்டான்னு சொல்லுங்கக்கா, எங்கள் அப்பாவை என்னை காப்பாற்றுங்கக்கா, எங்கள் அப்பாவை காப்பாற்றுங்கக்கான்னு ஒரு குழந்தை அழும்போது நம்மளுக்கு அது வந்து டாஸ்மாக அது சொன்னது வந்து இருங்க ஏடிஎம்கேவும் செய்யல, டிஎம்கேவும் செய்யல. போன ஆட்சியில் டாஸ்மாக் வேணான்னாங்க, இந்த ஆட்சியில் டாஸ்மாக் ஊழலே அவங்க தான் பண்ணுறாங்கன்னு குற்றச்சாட்டு இருக்கு. ஏடிஎம்கேவும் அதை தான் செய்கிறாங்க. இப்போ மாறி 2 அரசுகளும் வந்து மக்களுக்கான தீய வழிகளை தான் வந்து முன்னிறுத்துறாங்க. அதையே வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. உணவாக இருக்கட்டும், எதுவுமே அது அளவுக்கு மீறி நீங்கள் எடுத்தீங்கன்னா அது உங்கள் உடல்நிலைக்கு நல்லது கிடையாது. அது வந்து ஆல்கஹாலாக இருந்தாலும் சரி, அது வந்து சாப்பாடு, நம்ம சுகர் விஷயமா இருக்கட்டும், சர்க்கரை, எது நம்மளுக்கு அது விஷம்தான். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அதுக்கான லிமிட்டேஷன் இருக்கும். அதுக்கான இவ்வளோதான் உங்களுக்கு லிமிட்டு. அந்த கட்டுப்பாடு இல்லாமல் வந்து இன்றைக்கி வந்து தலைவிரித்து இன்றைக்கி வந்து டாஸ்மாக் போன ஒரு விஷயம். அதுவும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே டாஸ்மாகை நாங்கள் அழிச்சிடுவோம், மூடிடுவோம், நாங்கள் இது பண்ணிவிடுவோம், பேன் பண்ணிவிடுவோம். பேன் தான் பண்ணிடுவோம். ஆனால் எக்ஸ்ட்ரா பார் லைசன்ஸ் கொடுத்துட்டு அவங்க வந்து பார் லைசன்ஸ் இல்லாத பார்லாம் கூட நடக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. அமித்ஷாஜி அவர்களும் 35,000 கோடிக்கு வந்து ஊழல் நடந்திருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லாமே ஆன்கோயிங் ப்ராசஸில் இருக்குது.
ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்த உடனே டாஸ்மாகை பேன் பண்ணி இளம் விதவைகளை காப்பாற்றுவோம், இனிமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது கன்னிமொழி அவர்கள். இன்னைக்கு வந்து அதுக்காக குரலே கிடையாது. ஏன்னா தம்பிகள், அதாவது என்னன்னா அவங்களோட மகன் மகன் முறையை தான் நீங்கள் வச்சுக்கோங்களேன், உதயநிதி அவர்களை. அவங்க மகன் முறையில் இருக்கிற ஒருவர் இன்னைக்கு வந்து அவங்களோட நண்பர்கள் தம்பிகள் என்ற பெயரில் இன்னைக்கு ஏகப்பட்ட டாஸ்மாக் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த எல்லாரும் இன்வால்வ்ட் அப்படின்றது தான். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு தண்டனை வரும். ஆனால் வந்து இன்றைக்கி அதுக்கு எதுக்குமே வாயை திறக்காம அப்படியே சைலண்ட்டாக இருக்கிறது எதுக்கு அப்படின்றது தான் நம்ம கேள்வி கேட்குறோம். அதுக்கு ஒரு லிமிட்டேஷனும் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. நம்ம அடுத்த ஆட்சிக்கு நம்ம வந்து வரணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி மணல் அள்ளுங்க, டாஸ்மாகை தலைவிரிச்சு ஆடுங்க. அந்த கோவில் இன்றைக்கி திண்டுக்கல்ல நம்ம அன்றைக்கி ரீசெண்டாக பார்த்தோம், நம்ம எல்லா லேடிஸும் பாட்டில் எடுத்து உடைக்கிறாங்க. ஓகேங்களா, கோவில் விழாவில் வந்து பாட்டிலாக வந்து இறக்கியிருக்காங்க, அந்த கடையை அடித்து நொறுக்குனாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி ஏகப்பட்ட இடங்களில் இன்றைக்கி விரக்தியில் இன்றைக்கி வந்து பெண்கள் எல்லாருமே அப்செட் அப்படின்றது தான் நான் சொல்வேன். ஸோ இந்த 1000 ரூபாவும் சரி, பஸ்ஸு 100%ல் 1% தான் ஒரு புது பஸ் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. மிச்சம் மீதியில் நீங்கள் இன்னும் கிராமப்புறத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஓட்ட பஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு பெண்களுக்கு. ஸோ அதில் ஏறி உட்காரதும் ஒன்று தான், அதில் மரியாதை இல்லாமல் நீங்கள் வந்து ஓசியில் தானே வரீங்க அப்படின்னு திட்டுறதும் ஒன்று இருக்குது. ஸோ பெண்கள் மீது மரியாதையே கிடையாது. இன்றைக்கி பொன்முடி அவர்கள் எப்படி பேசுனாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். பட்ட நாமம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனது நமக்கு தெரியும். திமுக என்றாலே நீங்கள் வந்து இது டிபேட்டில் உட்கார்றவங்களும் ஆபாசமாக பெண்கள் மீது பெண்களை பற்றி பேசுறது, இந்த ஆன்டி இல்லை, ஆன்டி இண்டியன் இல்லை, ஆன்டி அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்கஸ்டிங்காக எவ்வளோ வந்து தரைக்குறைவாக இருக்க முடியுமோ அது வந்து திமுகவால் மட்டும்தான் முடியும். இன்றைக்கி எல்லா பக்கமும் கண் இருக்குங்க. இன்றைக்கி டிஜிட்டல் வேர்ல்டு ஆகிடுச்சு. இன்றைக்கி உங்கள் கையிலையும் பவர் இருக்குது, என் கையிலையும் பவர் இருக்குது, அவர் கையிலையும் பவர் இருக்குது அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும். ஸோ யார் வேணாமல் இன்றைக்கி வந்து அந்த உண்மையை வெளியில் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் இது மூடி மறைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து திமுக வந்து மிகப்பெரிய தவறு செய்கிறது அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களும் சரி, எடப்பாடி அவர்களும் சரி, இதே விஷயத்தை முன் வச்சாங்க. பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்ததால தான் நாங்கள் தோற்றோம், இனி வரும் காலங்களில் நான் பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னது எடப்பாடி தான். கண்டிப்பாக. ஆனால் இன்னைக்கு வாக்குகள் அதனால என்ன தவறு? வாக்குகள் செதறக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா இருங்க இந்தி திணிப்பு யார் ஆரம்பிச்சது? காங்கிரஸ். இருங்க அதை தானே இன்னைக்கு எடுத்து வைக்கிறாங்க. இந்தி திணிப்புன்னு ஒன்று எடுத்து வச்சது வந்து காங்கிரஸ். இன்னைக்கு அவங்களோட கூட்டணி வச்சுருக்காங்களா? கச்சத்தீவு தாரவாத்து கொடுத்தது எது? திமுகவும் காங்கிரஸும். காவேரி விஷயத்தை வந்து யார் தாரவாத்து கொடுத்தது? காங்கிரஸும் திமுகவும். அவங்க நல்லா கூட்டணியில் இருக்கும்போது நாங்கள் ஏன் வைக்கக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். நான் அதுதான் இது தப்பு இல்லைங்க. அது என்ன வேணால் நாங்கள் அரசியல் என்ன அது வந்து அரசியல் என்பது நட்பு எப்போ வேணால் இருக்கலாம். நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நட்பும் கிடையாது. அரசியல் ரீதியாக மக்களுக்கு என்ன நல்லதோ அதுதான் நடக்கணும்னு தான் நாங்கள் ஆசைப்படுவோம். மக்களுக்கு என்ன நடக்கும். ஸோ இந்த ஜெயிக்கிறதுக்கு நம்மளுக்கு யுக்தி என்னென்னா எந்த வாக்குகளும் சிதறப்படக்கூடாது. அதுதான் அந்த யுக்தி தான் நம்ம பயன்படுத்துகிறோமே தவிர நம்ம வந்து திமுக வந்து அவங்க நம்மளுக்கு நல்லது செஞ்சுருக்காங்க, திமுகவும் காங்கிரஸும் நம்மளுக்கு கெடுதலே செஞ்சதில்லை அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது அப்படின்றது தான். திமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சதே இல்லையா நான் கேட்குறேன். திமுகவும் பாஜக ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். இன்னைக்கு காங்கிரஸ் வெளியில் வந்துடுது, சிபிஐஎம் வெளியில் வந்துடுது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிசிக வெளியில் வந்துடுது. பாஜகவோட அவங்க கூட்டணி வைக்க மாட்டாங்களா? பாஜகவோட அவங்க கூட்டணி வைக்க மாட்டாங்களா? இன்னைக்கு எத்தனை அப்படியே டேபிள் 100%. இன்னைக்கு அவங்க வெளியில் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக பாஜகவோட வந்து இல்லைங்க நான் வந்து எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிடுறேன், 40 எம்பிகளும் உங்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ண வைக்கிறேன்றதுக்கு 100%. அதுக்கு வந்து அதை அவங்க திமுகவோட ஸ்டைல் தான் அது. ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து டெஃபினட்டாக இது வந்து அவங்க ஃபேமிலி தப்பிக்கிறதுக்காக, அந்த இடி ரெய்ட்லேருந்து ஐடி ரெய்ட்லேருந்து எல்லாமே தப்பிக்கிறதுக்காக அது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் நான் சொல்வேன். ஆனால் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது வந்து இயல்பான ஒரு கூட்டணி.
அப்படின்னும் போது இது கண்டிப்பாக இது வந்து டெஃபினட்டாக எந்த வாக்குகளும் சிதறக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக தான் இந்த கூட்டணியை அமைச்சு ப்ளஸ் ப்ளஸ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜக மத்தியில் இருக்கும்போது மக்களுக்கு என்னென்ன தேவையோ கொண்டு வந்தாங்க. இதே கேள்விதான் இன்னொரு ஏடிஎம்கே சார்பில் முன்னாடி எடப்பாடி மேல ஒரு 8 கேஸ் இருக்கு, இவர் ஜெயிலுக்கு போறதுக்கு உறுதியாயிட்டாரு, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் பாஜக கூட சரண்டர் ஆயிட்டாருன்னு. அப்போ சரண்டர் ஆயிருக்கணும்னா 2024 பாராளுமன்ற தேர்தலையே சரண்டர் ஆயிருக்கணும். அது இன்னைக்கு சரண்டர் ஆகணும் அவசியம் கிடையாது. கரெக்ட், தப்பு தப்பு தவறு. இது வந்து 2020 ஏங்க அது தனி கட்சி இல்ல, அதுக்கு காரணம் இல்லை, நீங்க திருப்பி குழம்பிக்கிறீங்க. அதுக்கு காரணம் அந்த கூட்டணி உடையறதுக்கு காரணம் மிகப்பெரிய காரணமாக இருந்தது அண்ணாமலை அவருக்கு. ஏன்னா வந்து நம்ம வந்து பாஜக வந்து நாங்க வந்து தனித்து நிற்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈரோடு இடைத்தேர்தல் போது அவங்க பேசின வார்த்தைகளும் அம்மா அவர்களை பற்றி தவறாக பேசினதும் பேரறிஞர் அண்ணாவை பற்றி தவறாக பேசினதுனால தான் இன்னைக்கு அந்த பிளவு நடந்தது. ரெண்டாவது அன்னைக்கே அவர் நினச்சிருந்ததா இல்லை ஹேண்ட் ட்விஸ்ட் பண்ணியிருக்கணும்னா 2024 வந்து ஹேண்ட் ட்விஸ்ட் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் கிடையாது. எங்கள் ஐயா அந்த அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளும் கிடையாது, பயப்படுற ஆளே கிடையாது. நான் டைரெக்டாக பார்த்துருக்கேன், அவர்கிட்ட நான் டைரெக்டாக பார்த்து டைரெக்டாக பேசியிருக்கேன். அதான் சொல்கிறேன், அவர் வந்து அரசியல் தந்திரம் தெரிஞ்சவர். அமித்ஷா ஜிக்கு எவ்வளோ தெரியுமோ அதே அளவுக்கு ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கும் தந்திரங்கள் தெரியும் அப்படின்னு. நீங்க டீமீன் பண்றீங்க, அவரோட கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசுறீங்க. இல்ல அது திஸ் இஸ் அ கேரக்டர் அசாசினேஷன். இல்ல இல்ல அது நான் இல்ல. அப்ப நீங்க நான் என்ன சொல்றேன்னா, இப்போ டக்குன்னு வெள்ளக்கொடையை எடுத்துட்டு போய் நிக்கிறதும், நீங்க போயிட்டு டாஸ்மாக் பிரச்சனை வரும்போது நான் நிதி ஆயோக்குக்கு போகாத 3 வருஷம் போகாத ஒருவர் ஏன் அவரை பத்தி நீங்க பேசுங்களேன். அவங்க போயிட்டு எட்ஜில் இப்படி போய் உட்காந்துக்கிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க அவரை பத்தி நீங்க பேசணுமே தவிர நீங்க தொடர்ந்து ஐயா எடப்பாடியார் அவர்களை வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது அவசியமே கிடையாது. எனக்கு தெரியும் ஐயா எடப்பாடியார் அவர்கள் எந்த அளவுக்கு ஆளுமை மிக்க தலைவர்ன்றது எனக்கு தெரியும் அப்படின்றதுக்காக சொல்றேன். ஆளுமை மிக்க தலைவர் தான் வந்து கீழே தவழ்ந்து போட்டு ஆட்சி வாங்கினாருன்னு சொல்லி அவரை தான் கிரிட்டிசைஸ். அது நல்லா இல்லைல்ல. இப்போ நான் வந்து எங்கள் ஐயா காலில் நான் விழுவேன். ஏன்னா அது எனக்கு என்னோட பாரம்பரியம், அவரோட ஆசீர்வாதம் எனக்கு தேவை. ஓகேங்களா? இல்லை மேம், இல்லை யார் வேணா யார் காலில் வேணா விழலாம். அண்ணாமலையும் சின்ன சின்ன பசங்க பிராமண பசங்க காலில் வந்து விழுந்தாரு. ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டாலின் கருணாநிதி அவர்களும் பேரறிஞர் அண்ணாவோட மனைவி காலில் விழுந்திருக்காரு. புற்றப்பதி சாய்பாபா காலில் விழுந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ காலில் விழுந்து இது நம்மளோட தமிழ்நாட்டு மண்ணோட பண்பு. ஓகேங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் காலில் விழுற அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? அர்த்தம் தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல மரியாதை நிமித்தமே கிடையாது. இல்லைங்க, அது ஆசீர்வாதம்னா என்ன அர்த்தம்? ஆசீர்வாதம்னா என்ன அர்த்தம்? வயது அதுதான். நீங்க நான் அண்ணாமலை வந்து சிறு வயது பிராமண குழந்தைகளுக்கு காலில் விழுந்தாரு சொல்லல, அப்படி கிடையாதுங்க. யார் வேணா, நான் கூட வந்து இப்போ எனக்கு வந்து நான் வந்து என் டான்ஸ் மாஸ்டர் வெயிட் நான் டான்ஸ் மாஸ்டர். காலில் விழுறதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் வந்து டான்ஸ் மாஸ்டர். நான் ஃபஸ்ட்டு பொய் சொல்ல போகிறோம்ன்ற ஒரு படம் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன். அந்த படம் ஒர்க் பண்ணும்போது நாசர் சார் வந்தார். அவர் வயசு என்ன? சொல்லுங்கள். என் வயசு என்ன? அப்போ அந்த டைமில் நான் வந்து 25 வயசு தான். ஓகேங்களா? 23 25 வயசு தான் எனக்கு அந்த டைமில். அவர் அப்போவே வந்து ஹி வாஸ் 50+ 60s இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து என் காலில் விழுந்தார். நான் அப்படியே ஒரு செகண்ட் ஷாக் ஆனேன். ஏன்னா அது வந்து காலில் விழுற அர்த்தம் என்னென்னா, நீங்கள் சொல்கிறத நான் வந்து ஒரு குருஸ்தானத்தில் நான் ஏற்றுக்கிறதுக்கு தயார். இருங்க இல்லை, நோ யூ ஆர் நாட் அலோவிங் மீ டு டாக். இல்லைன்னா வேண்டாம், நான் பேசுறதுக்கு நான் தயாராக இல்லை. நீங்கள் கொச்சைப்படுத்துறீங்க, காலில் விழறது வந்து கொச்சைப்படுத்துறீங்க. அதுக்காக தான் நான் இந்த பதில் சொல்லிது. அந்த காலில் விழும்போது அவர் என்ன, நான் என்னன்னா, எனக்கு ஈகோ கிடையாது. உங்ககிட்டேருந்து கற்றுக்கிறதுக்கு எனக்கு ஈகோ கிடையாது.
அதே மாதிரி நான் உங்கள் ஆசீர்வாதம் இருந்தால் தான் நான் வந்து நல்லா ஆட முடியும், நல்லா நடிக்க முடியும். ஏன்னா நீங்கள் என்னை மோல்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இதுதான் அர்த்தம். இதுக்கு வந்து ஆசீர்வாதம்னா நான் கடவுள், எனக்கு அடியில் நீ, அப்படி கிடையாது. ஆசீர்வாதம் என்பது அது கிடையாது. ஆசீர்வாதம் மனதார நீங்கள் வந்து இப்போ எனக்கு எதிரியாக ஒருத்தர் இருக்காங்க இல்லைங்க, மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னா, நான் சாரி கேட்குறேன்னா, அவர் வந்து நான் காலில் விழுந்தேன்னா தன்னறியாமலே என் மேலே வெறுப்பு கொண்டவர் தன்னறியாமலே அந்த மனநிலையை மாற்றிக்கிட்டு அவர் வந்து என்னை வந்து மன்னிப்பு கொடுப்பார். ஓகேங்களா? ஸோ அதுதான் அந்த காலில் விழுறோட அர்த்தமே தவிர அது கொச்சைப்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் பேசுவது தவிர்க்க வேண்டும் அப்படின்றத நான் இன்னைக்கு ஆணித்தனமாக. நம்ம ஒருத்தர்கிட்ட கீழே குனிஞ்சு காலில் தொட்டு கும்பிட்றதுக்கும் தவழ்ந்துட்டே போய் தொட்டு கும்பிட்டாரு சொல்லி வீடியோ யார் தவழ்ந்து நீங்க சாஷ்டாங்கமா நீங்க வந்து காலில் விழுறது வந்து உங்க பாடிக்கு எவ்வளவு நல்ல எக்ஸசைஸ் தெரியுமா உங்களுக்கு? நீங்க எப்படி எவ்வளவு நாள் நீங்க அந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணியிருப்பீங்க உடம்ப? ஏன் இன்னைக்கு முஸ்லிம்ஸும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட தொழுகும் போது எத்தனை வாட்டி ஏஞ்சி சாமியை கும்பிடுவாங்க, கீழே படுப்பாங்க, மேலே எழுந்திருப்பாங்க, கையை பார்ப்பாங்க, திருப்பி அது வந்து அவங்களோட இது நீங்க கேலி பண்ணுவீங்களான்னு கேட்குறேன். இல்ல தப்பு. அந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடு இல்ல, இந்த தற்கூரி திமுக மட்டும் தான் பேசுச்சு. அது தற்கூரி திமுக, இந்த அண்ணாமலை போல இந்த பைத்தியக்கார கும்பல் தான் இந்த மாதிரி பேசும். ஏன்னா அவங்களுக்கு இது வந்து ஒரு வழிபாடுன்றது என்ன சொல்றது, இது வந்து ஒரு நல்ல விஷயம். இது வந்து நீங்க அசிங்கமா பார்க்கக்கூடிய விஷயமே கிடையாது. அவங்க எப்படி 1 டிகிரியில் 190 டிகிரிலலாம் குனிவானே எனக்கு தெரியும். ஓகேங்களா? ஸ்டாலினை பார்த்து இப்படி குனிஞ்சது, உதயநிதியை பார்த்து இப்படி வச்சது, ஸ்டேஜில் ஏறிக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் ஐயாவும் கருணாநிதி ஐயாவும் அவங்களுக்குலாம் பெரிய நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பேசுனது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அரசியல் இல்லை, இது வந்து நீங்கள் நம்ம கலாச்சாரத்தை கொச்சைப்படுத்துவது நான் வந்து முழுமையாக நான் கண்டிக்கிறேன் அப்படின்றத நான் சொல்லுவேன். தேர்தல் வரப்போகுது, உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து அதிமுக எப்படி இருக்கும்? 100% நான் கொடுப்பேன். என்ன திட்டம் வச்சிருக்கீங்க நீங்க? ஏன்னா ஒரு இடத்துல இருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு வந்துட்டோம், கண்டிப்பா நம்ம வந்து சஸ்டெயின் பண்ணி ஆகணும், நம்மளை யாரும் நிரூபிச்சே ஆகணும். என்ன பண்றதா திட்டம்? நான் வந்து 4 பேருக்கு 100% என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ வாண்ட் டு டூ குட் ஃபார் பீப்புள். அதே மாதிரி ஐயாவுக்கு வந்து உறுதுணையாக நிச்சயமாக அவர் மேலே என்னென்ன தவறான இந்த மாதிரி இந்த காலில் விழுந்தாங்க, தவிழ்ந்து போனாங்க, இந்த மாதிரி பேசுகிற பொறுக்கிங்களுக்குன்னே சொல்வேன் நான். ஓகேங்களா? அவங்களுக்கெல்லாம் நான் தக்க பதிலடி நான் கொடுப்பேன். எனக்கு தெரியும் எப்படி கொடுக்கணும்னு, அவங்க வாயில் எப்படி அடிக்கணும்னு எனக்கு தெரியும். அவ்வளோதான். ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல கலா மாஸ்டர் டான்ஸ் ஆடிலாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பயங்கரமா நீங்க ரொம்ப கேரக்டர் அசாசினேஷனா போறீங்க. வேண்டாம், நல்லா இல்ல அது. இல்ல மேம், அவங்களுக்கு ஒரு பிரச்சாரத்துல இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணணும், இந்த மாதிரி விஷயம். நானும் ஆடினேன், அண்ணாமலையும் ஆடினாரு. ஏன் கலா மாஸ்டர் மட்டும் எடுக்கிறீங்க? கலா மாஸ்டரும் ஆடுவாங்க, அக்ஷரா ஹாசன் ஆடி இருக்காங்க, சுஹாசினி ஆடி இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ஏங்க டான்ஸ் ஆடுறது குற்றமா? அது நம்ம கலாச்சாரம், அதுவும் நம்ம கலாச்சாரம், சிவனோட வழி அது. ஓகேங்களா? சந்தோஷம், நம்மளோட எனர்ஜி எல்லாம் வெளியில் கொண்டு வருது. அதெல்லாம் தப்பு இல்லை. இந்த தற்கூரி திமுகவோட மனப்பான்மையை நீங்கள் வந்து உடைங்க அப்படின்றது தான் நான் சொல்வேன். நான் அவ்வளோதான். மிக அழகாக போல்டான சில விஷயங்களை வந்து எங்கள் சேனலுக்காக முன் வச்சுங்க. இனிவரும் காலங்களில் உங்களை அரசியல் பயணம் பெற்று பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. நன்றி நேயர்களே, இது போன்ற ஒரு நல்ல வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தர இருக்கிறோம். உங்களுடைய சப்போர்ட்ன்றது எங்கள் சேனலை பின்தொடருது. எங்கள் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் என்பதை நாங்கள் இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறோம்.